கடந்த 7 செஷனோட லோவ உடைச்சு ஒரு லார்ஜ் பேரிஷ் கேண்டில் நிஃப்டில ஃபார்ம் ஆயிருக்கு. ஆ பட் ஆனா 24,500ன்ற லெவல்ல சப்போர்ட் எடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. 24,350ன்றது தான் ரொம்ப ஒரு குரூஷியலான ஜோன். அதாவது கடந்த மே 12ஆம் தேதி வந்த லோ 24,378. ஸோ இந்த 24,350ன்ற லெவலுக்கு கீழ நிஃப்டி க்ளோஸ் ஆகும்போது, ட்ரெண்ட் இன்னும் வீக் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா, இந்த ஒரு 15 டூ 20 ட்ரேடிங் செஷன்க்குள்ள பிட்வீன்ல நடந்த கன்சாலிடேஷனோட லோ தான் இந்த லெவல். ஸோ, அப்ப என்னன்னா, இந்த கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் பிரேக் ஆயி கீழ ஃபால் ஆகும்போது, ட்ரெண்ட் வீக் ஆகி ஃபர்தரா ஒரு டவுன் சைடு மொமெண்டம்க்கான வாய்ப்பு இருக்கு. அதேபோல 24,800, 25,000ன்றது ரெசிஸ்டன்ஸ் லெவல். நிஃப்டிய பொறுத்தவரைக்கும். ஆ பட் ஆனா 25,200க்கு மேல க்ளோஸ் ஆனா தான் இந்த கன்சாலிடேஷனோட பிரேக் அவுட்டே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 3 லெவல் 24,800, 25, 25,200. அ டவுன் சைடுன்னு பார்க்கும்போது 24,350 தான் ரொம்ப ஒரு குரூஷியலான ஸ்டேஜ். ஸோ அப்போ என்னன்னா ஷார்ட் டெர்ம் அ மிட் டெர்ம் இன்வெஸ்டர்ஸ் வித்தின் இயர்க்குள்ள இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்டர்ஸ் எந்த லெவல்ல வாட்ச் பண்ணலாம்? 24,350 டவுன் சைடு சப்போர்ட் ஆவும். 25,200 கிட்ட ரெசிஸ்டன்ஸ் லெவலாவும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ 4 ஜூன் 2025. ஸோ நாளையோட ட்ரேடிங் செஷன்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம கவனிக்கலாம்? குளோபல் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் நியர்லி 0.5% அமெரிக்காவோட மார்க்கெட் இப்போ பாசிட்டிவா இருக்கு. அதேபோல யூரோப் மார்க்கெட்டும் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்ட். கிஃப்ட் நிஃப்டி 24,700க்கு அபோவ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நியர்லி 50 பாயிண்ட்ஸ் இப்போ பாசிட்டிவா இருக்கு. 3 செக்டார் பாசிட்டிவா இருந்தது. 2 செக்டார் மோர் தென் 1% இன்கிரீஸ் ஆயிருந்தது. நிஃப்டி ரியால்டி இண்டெக்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இன்னைக்கு. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்ல முக்கியமா செலக்டிவான ஸ்டாக்ஸ் இன்னைக்கு இன்கிரீஸ் ஆயிருந்தது. இதில ரொம்ப டிஃபென்ஸ்ன்னு வரும்போது ஷிப்பிங் ஸ்டாக்ஸ்ல தான் பவுன்ஸ் பேக் இருந்தது. ஆனா டைரக்ட்டா டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்ல பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இல்ல. HAL நியர்லி 0.3, 0.4% டவுன்ல தான் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. எனர்ஜி, ஆயில் அண்ட் கேஸ், ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு வீக்கா இருந்தது. டாப் செக்டோரல் லூசர்ல பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பிரைவேட் பேங்க்ஸ் இன்னைக்கு செல்லிங் பிரஷர் இருந்தது. மோர் தென் 1% கிட்ட ஃபால் ஆயிருந்தது. கொச்சின் ஷிப்யார்ட், GRSC இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். மோர் தென் 5%க்கு மேல இன்னைக்கு இன்கிரீஸ் ஆயிருந்தது. வோடஃபோன் ஐடியா, ஏஜிஆர் டியூஸ் வந்து கவர்ன்மெண்ட் அக்செப்ட் பண்றதுக்கான ப்ரொபோசல் அக்செப்ட் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்ற நியூஸ மீடியால குடுத்திருந்தது. இன்னைக்கு மோர் தென் 3% இறங்கி இருந்தது. ரூ. 160,00,00,000க்கான கான்ட்ராக்ட் சன்ஸ்டெரா இன்ஜினியரிங் ரிசீவ் பண்ணியிருந்தது. இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் அப்சைட். எம்ஐஎலோட மே மந்த் பிசினஸ் அப்டேட். ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மொமெண்டம் இருந்தது. ஐஎம்டியோட ரெயின் ஃபோர்காஸ்டிங் டேட்டா பாசிட்டிவ் இம்பாக்ட். ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல் ஸ்டாக்ஸ்லயும் பவுன்ஸ் பேக் இருந்தது. எஸ்ஆர்எஃப் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் அப்சைட் மொமெண்டம். காட்ரேஜ் அக்ரோவெட் இன்னைக்கு பாசிட்டிவா இருந்தது. அ பிளாக் டீல் இம்பாக்ட். இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, எஸ் பேங்க் வந்து இன்னைக்கு 10% கிட்ட இறங்கி இருந்தது. அ இன்னைக்கு ஃபண்ட் ரைசிங்க்கான நியூஸ். இன்னும் அத பத்தின டீட்டெயில் நமக்கு இன்னும் அப்டேஷன்ஸ் வரல. ஸோ, இந்த எஸ் பேங்கோட ஃபண்ட் ரைசிங் மார்னிங் அப்டேட் ஆக சான்சஸ் இருக்கு. இத தாண்டி இன்னைக்கு மார்க்கெட்ல எஸ் பேங்க், ஓலா, ஆப்டஸ், ஜிங்கா லாஜிஸ்டிக்ஸ். இதில பார்த்தீங்கன்னா, அ ஜிங்கா லாஜிஸ்டிக்ஸ் அ இன்னைக்கு ஒரு வால்யூம் ரொம்ப அதிகமா இன்னைக்கு மார்னிங்லயே அப்டேட் ஆன ஒரு விஷயம். 2வது ஹுண்டாய் மோட்டார், கியா 2 கம்பெனியும் ஓலாவோட ஸ்டேக் செல் நியர்லி ரூ. 600,00,00,000 அளவுக்கு செல் பண்ணியிருக்கிறதுக்கான நியூஸ் வந்திருக்கு. அம் எஃப்ஐஎஸோட சைட்ல அகைன் 3வது நாளா செல்லரா ரிட்டெயின் பண்ணியிருக்கிறாங்க. ரூ. 2,853,00,00,000 அளவுக்கு. டிஏஎஸ் நெட் பையரா ரூ. 5,900,00,000 அளவுக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. டாடா டெக்னாலஜிஸ் நாளைக்கு பிளாக் டீல் இருக்கு. மொத்தம் 4 மேஜர் கம்பெனிஸோட பிளாக் டீல் இருக்கு. டிபிஜி குளோபல் இன்வெஸ்டார் 2% என்டையர் ஸ்டேக்க செல் பண்றதுக்கான ஒரு நியூஸ் குடுத்திருக்காங்க. ரூ. 635,00,00,000 அளவுக்கு பிளாக் டீல் மூலியமா. அ நாளைக்கு இந்த ஸ்டாக் நம்ம கவனிக்கலாம். இண்டிஜின், சிஏ டான் அப்படின்ற கம்பெனி 10% கிட்ட நியர்லி ரூ. 1,420,00,00,000 அளவுக்கு. இதுதான் ஒரு மிகப்பெரிய வேல்யூக்கான ஒரு பிளாக் டீல் நாளையோட ட்ரேடிங் செஷன்ல. ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டெயில் ரூ. 600,00,00,000 அளவுக்கான பிளாக் டீல். Flipkart ஹோல்ட் பண்ணியிருந்த ஷேர செல் பண்றதுக்கான ஒரு நியூஸ் குடுத்திருக்காங்க. சன் ஃபார்மாவோட ஃபேஸ் 2 ட்ரையல் இவங்களோட ட்ரக்குக்கு வந்து பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இல்லாம போனது. நாளைக்கு சன் ஃபார்மா வாட்ச் பண்ணலாம். ஆல்கெம் லேப்
1.42% ஷேர்ஸு பிளாக் டீல் மூலியமா செல் பண்றதுக்கான ஒரு நியூஸ் குடுத்துருக்காங்க. மேஜர் இன்வெஸ்டார் செல் பண்றதுக்கான நியூஸ ஆல்கெம் லேப் நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். HDFC பேங்கினுடைய குரூப் கம்பெனி HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ரூ. 12,500 அளவுக்கான ஐபிஓ செபி அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, மோர் தென் 5 ஐபிஓ ப்ரொபோசல அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்னென்னன்றது அடுத்து நம்ம பார்க்கலாம். சைடஸ் லைஃப் அக்விசிஷன் நியூஸ் குடுத்திருக்கிறது நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். அதானி குரூப்ல மொத்தம் 3 நியூஸ் குடுத்திருக்காங்க. அதானி கிரீன் எனர்ஜி 4 ஸ்டெப் டவுன் சப்சிடியீஸ் வந்து இன்கார்ப்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான பிலிப்ஸோட எக்ஸிட் வந்து அகைன் அதானி டைரக்ட்டா ஏர்போர்ட் கிரவுண்ட் சர்வீசஸ ஹேண்டில் பண்றதுக்கான நியூஸ் குடுத்திருக்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட். அதானி டோட்டல் கேஸோட சீனியர் மேனேஜ்மென்ட் ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நியூஸ் நாளைக்கு அதானி டோட்டல் கேஸ்க்கு இது ஒரு ஸ்லைட் நெகட்டிவ். அதானி கிரீனுக்கு பாசிட்டிவான நியூஸ். அதானி ஓவரால் குரூப் ஸ்டாக்ஸ் நாளைக்கு நம்ம கவனிக்கலாம். மல்டி இயர் டீல் விப்ரோ ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணலாம் இந்த ஸ்டாக்கு. ஜிஆர்எஸ்சி நார்வே கம்பெனியோட போலார் ரிசர்ச் வெசல் இந்தியாவுக்கு பில்ட் பண்ணுறதுக்கான நியூஸு ஜிஆர்எஸ்சி கவனிக்கலாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வாபர்க் பின்கஸ் அப்படின்ற கம்பெனி அக்யூர் பண்ணுறதுக்கான 10% ஷேர்ஸ் அக்யூர் பண்ணுறதுக்கான சிசிஐ ரெகுலேட்டரோட அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்கிறது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கவனிக்கலாம். ஆர் சிஸ்டமோட நியூ ஆர்டர் டெக்னோ எலக்ட்ரிக் ரயில்டெல்லேருந்து ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருந்தது. நாளைக்கு நம்ம கவனிக்கலாம். வோடஃபோன் ஐடியா. இன்னைக்கு மார்னிங் வரைக்கும் இறங்குன இந்த ஸ்டாக் அத மார்க்கெட்ல இன்னைக்கு நியர்லி 3% இறங்கியிருந்தது. அதுக்கு முக்கியமான ரீசன் கவர்ன்மெண்ட் வோடஃபோன் ஐடியாவோட ப்ரொபோசல வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற நியூஸ். பட் ஆனா, இதுல கவர்ன்மெண்ட் சோர்சஸ் முக்கியமா அன்அஃபிஷியல் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரெஷ் லோன் எக்ஸ்டெண்ட் பேங்க்ஸுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான கவர்மெண்டோட ப்ரொபோசல் குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற ஒரு நியூஸு. மேபி இது வந்து நாளைக்கு வோடஃபோன் ஐடியாவுக்கு இது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பட் ஆனா அஃபிஷியலா எந்த ஒரு நியூஸும் நமக்கு வரல வோடஃபோன் ஐடியால இருந்து. டாடா மோட்டார்ஸ் ஹேரியர் என்ற அவங்களோட நியூ ப்ராடக்ட் ஆல்ரெடி இருக்கிற ப்ராடக்ட்டோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. நாளைக்கு டாடா மோட்டார்ஸ் கவனிக்கலாம். இது மார்க்கெட் க்ளோசிங்க்கு அப்புறம் வந்த நியூஸு. டெக்ஸ்மேக்கோ ரயில் ரூ. 122,00,00,000 ஆர்டர். இத தாண்டி ஆன்லைன் கேமிங்க்கான ஸ்டாக்ஸுக்கு நெகட்டிவ் நியூஸு. அம் ஹைகோர்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹைகோர்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து கவர்மெண்ட்டோட பெட்டிஷன வந்து ப்ரொபோசல்ல வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஆன்லைன் கேமிங்க்கான ஒரு ஸ்லைட் செட்பேக் அப்படின்னு சொல்லலாம். டாடா கம்யூனிகேஷன்ஸ் நியூ ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறது. ஸ்கிளாஸ் பெங்களூர் 80 இயர் லீஸ் கமர்ஷியல் பிளாட் வந்து அக்வைர் பண்ணுறதுக்கான நியூஸ். லீஸுக்கான நியூஸ் எடுத்திருக்காங்க. ஸோ, இப்போ நியூவா ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆன கம்பெனி. குயிஸ் கார்ப் பிசினஸ் லைன் நியூ குரூப் கம்பெனி லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அசோகா பில்கானோட ரேட்டிங் அப்டேட் பண்ணி ரேட்டிங் ஏஜென்சி கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் அக்யூட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நாளைக்கு அசோகா பில்கான் வாட்ச் பண்ணலாம். அதேபோல கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் கிறிசிலோட ரேட்டிங் ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏதர் நியூ ப்ராடக்ட் மோர் தென் 1,00,000 யூனிட்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறதுக்கான நியூஸு. ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் அவங்களோட ஆப்ரேஷன் வந்து பிளான்ட்ல வந்து அகைன் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது பாசிட்டிவான ஒரு நியூஸா பார்க்கலாம். இப்ப செபியோட 6 ஐபிஓ இன்னைக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ரூ. 12,500,00,00,000. டோப் கெட்டல் கெமிக்கல்ஸ், விக்ரம் சோலார் ரூ. 1,500. A1 ஸ்டீல்ஸ் இந்தியா ரூ. 650,00,00,000 அளவுக்கு. இத தாண்டி சாந்தி கோல்ட் இன்டர்நேஷனல், ஸ்ரீஜி ஷிப்பிங் குளோபல் இந்த மொத்தம் 6 ஐபிஓ. இதுல ரொம்ப மேஜரா கவனிக்கக்கூடிய ஸ்டாக் விக்ரம் சோலார், HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இந்த 2 ஸ்டாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்கா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பத்தின உங்களோட ஃபீட்பேக் நீங்க ஷேர் பண்ணலாம். நாளையோட ட்ரேடிங் செஷனுக்கு இந்த நியூஸ் மேபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு, இன்வெஸ்ட்மென்ட்க்கும் சரி. அ டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அப்டேட்ஸ் நீங்க டைம் டூ டைம் ரிசீவ் பண்ணலாம். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, உங்க ஃபீட்பேக் கமெண்ட்ல நீங்க போஸ்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.